ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் PH3254 பிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா PH3254 பிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு NaCl அண்ட் ZNS ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மாதிரி SC BCC FCC அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் பேக்கிங் ஃபிராக்ஷன் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆனால் வந்து NaCl அண்ட் ZNS ஸ்ட்ரக்சருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்டல் சிஸ்டம் அண்ட் பிராவியஸ் லாட்டிசஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்டல் லாட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் செல் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிறிஸ்டலன் அண்ட் நான் கிறிஸ்டலன் மெட்டீரியல்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா டயா பேரா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் அது ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. GMR டிவைஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டிப்பா வந்து கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் ஹோல்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட கெரியர் கான்சென்ட்ரேஷன் இன் N டைப் அண்ட் B டைப் செமிகண்டக்டர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸோட இந்த N டைப் அண்ட் B டைப் செமிகண்டக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஹால் எஃபெக்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஒரு சில டைம் 2 மார்க்ல கூட கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ட்ரிஃப்ட் மொபிலிட்டி எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓம்பிக் கான்டெக்ட்ஸ் அண்ட் ஷாக்டி டயோடு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது ஒரு சில டைம் உங்களுக்கு பிகோஷன்ல வந்து சப்டிவிஷன்ஸை கொடுக்க சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிக்கல் ப்ராசஸஸ் இன் ஆர்கானிக் செமிகண்டக்டர் டிவைஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சேம் அதில் குவாண்டம் பெல்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. சோலார் செல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. LED ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாஸ்மோனிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ரிகம்பினேஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸிடோனிக் ஸ்டேட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக ஆப்டிகல் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அப்சார்ப்ஷன் கான்செப்ட்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து குவாண்டம் கான்ஃபைன்மெண்ட் அண்ட் குவாண்டம் ஸ்ட்ரக்சர் இன் நானோ மெட்டீரியல்ஸ் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சாலுமே வந்து இந்த டைம் கேட்க சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மாதிரி கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டாலிக் நானோ வயர்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த குவாண்டம் கான்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்லையும் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டனலிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாண்டம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிங்கிள் எலக்ட்ரான் பினோமினா இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குவாண்டம் பெல்ஸ், குவாண்டம் வயர்ஸ், குவாண்டம் டாட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குவாண்டம் வெல் லேசர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாண்டம் கான்ஃபைன்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸ்பின்ட்ரோனிக் டிவைஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, அதோட அப்ளிகேஷன் கேட்பாங்க. ஸோ எந்த ஒரு கொஸ்டின் படிச்சாலும் யூசர்ஸ், எக்ஸாம்பிள், அது போக அப்ளிகேஷன் இந்த மூணுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது நிறைய இருந்தாலும் ஒரு 2-3 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.